ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.25 சென்ட் லேண்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேஸிங் 4 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் டிசைன். ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனை லேட்டஸ்ட் மாடலில் ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா இன்டீரியர் டிசைன். உட்டன் பூஜா யூனிட், மாடுலர் கிச்சன், க்ராக்கரி யூனிட், இந்த மாதிரி எல்லாத்தையும் வித்தியாசமான டிசைனில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட். சைட்டு 28 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட்டில் பால்கனி வச்சு டூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் மாடலில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 13x19. வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்டு வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இது அவுட் சைட் காமன் டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 4.5x5 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை படாக்குட்டில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16x22. சவுத் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட். நார்த் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு கீழே ஃப்ளவர் பாட்ஸ் வச்சு அந்த ஏரியாவை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதோட ஹைலைட் என்னென்னா, நல்ல ஹெவியான வுட்டில் ஃப்ரேம்ஸை ரெடி பண்ணி அதில் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. அதுபோக டோர்ஸில் கோல்டன் கலரில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸை பொருத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு செம கிராண்டாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு வரோம். சைஸ் 10x16. இந்த ரூமை ப்ளூ கலர் தீமில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு ஸ்டடி டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 5x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு ஃபுல்லாக கிரனைட்லேயே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 11x16. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே ஒரு பெரிய உட்டன் க்ராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் கிளாஸுக்கு பதிலாக மிரர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில சீலிங் அண்டு வாலில் எல் ஷேப்பில் உட் பேனலிங் ஒர்க் பண்ணி அதில் டெக்கரேட்டிவ் ஹேங்கிங் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம அட்ராக்டிவாக இருக்குது. டேபிள் டாப்பை யூ ஷேப்பில் காங்கிரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். இது ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். பேஸ் கேபினெட், ஓவர்ஹெட் கேபினெட், லாஃப்ட் கபோர்ட், உட்டன் க்ராக்கரி யூனிட் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து மாடுலர் கிச்சனை செம்ம அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். வுட் அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபேப்ரிகேட் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 10x16. ரெண்டு யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்கிறதுனால ரூம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. சைஸ் 4x6. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 5x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 11x16. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்காக மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு ஸ்டடி டேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5க்கு 6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாஸ்ட், டவல் பார், க்ளோசட் இந்த மாதிரி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் டைப் டிவி ரூம், சைஸ் 10க்கு 10. இது கிட்ஸ் பெட்ரூம், சைஸ் 10க்கு 11. மேலே லாஃப்ட் கபோர்டு, கீழே ஸ்டடி டேபிள், புக் செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம், சைஸ் 6க்கு 13. சீலிங்கில் மெட்டல் பைப்பில் பர்கோலா டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து மழை வந்தால் அது நனையாத மாதிரி மேலே டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில டஃப் அண்ட் கிளாஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 95 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.